விஜயெல்லாம் விடுங்க சார். அவர் வந்து அடுத்த தேர்தலில் பார்க்கட்டும். அவர் வந்து வாக்கு நிரூபிக்கட்டும், அவர் பர்சன்டேஜ் நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். இப்போ 4 முனை போட்டின்றதில்ல. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ சொன்னீங்க? 29 39 ஒரு 30% போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கங்களேன், 40 ஆச்சா? 30 ஒரு 10 39 அது ஒரு 10னா கூட யாரும் 50% ஓட்டு. 50%. அப்போது பேலன்ஸ் 50% யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? திமுக எப்போது கேட்டதுன்னா 35% அவங்க வச்சுட்டு இருக்காங்க. 41% கிட்ட குறைஞ்சபட்சமாக வச்சுங்க. இப்போ 4 முனை போட்டி போனால் கூட 50% சேர்த்து தான் 4 பேர். 50%த்தில் திமுக மட்டும் இருக்கு. அப்போ யார் ஜெயிப்பா? திமுக மட்டும்னா திமுக மட்டுமே இல்லை, கூட வந்து விசிகா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. நான் அதை பற்றி பேசல சார். நாங்கள் 8 கட்சி கூட்டணி எங்களை எல்லாம் சப்ஜெக்டோட விட்டுருங்க, எங்களை கூட சேர்த்துக்காதீங்க. நீங்கள் சொல்ல வந்தது நான் சொல்கிறேன். உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் திமுக தனித்து ஜெயிச்சதே கிடையாதுல்ல, சாலிட் மெஜாரிட்டி. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும்ல. 2016 தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு சார். அது கடந்த காலம் சொல்லிட்டு கடந்த காலம் விட்டுருங்க. இனி வரும் காலங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்க முடியும். தனித்தலை யாராலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு 10 கட்சி உருவாகுது. அது ஜாதி கட்சியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கட்சி உருவாக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் வந்து தனிப்பெருமையானோட எந்த கட்சியும் தேர்தல் சந்திக்க இது வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கடந்த காலங்களில் விட்டுருங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சி தான். ஒன்று அண்ணா திமுக, 2 திமுக, ஒன்று இவங்களாம் அவங்களாம் மாறி 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 தான் இன்றைக்கி 60 ஆண்டு கால அரசியல் வந்துட்டுருக்குது. இப்போ அப்படி நிலைமை இல்லைல்ல. இன்றைக்கி நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எனக்கு திமுகவும் அழிஞ்சு போகக்கூடாது, அண்ணா திமுகவும் அழிஞ்சு போகக்கூடாது. இந்த 2 கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அவங்க போய்ட்டு அங்கே அடகு வச்சுட்டு அது இன்னைக்கு வந்து 50-60% அண்ணா திமுக அழிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்களால பண்ண முடியாது. மேபி பாஜகவோட கூட்டணி வைக்காம ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் மீண்டும் நினைச்சா அதிமுக திருப்பி பழைய மாதிரியான ஒன்று புரிஞ்சுக்கும் சார். நீங்கள் பாஜக கூட யார் டைப் வச்சுட்டாலும் இந்த முறை கூட சரி, இந்த முறை வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கூட ஜெயிக்கிட்டோம், இந்த முறை உட்கார வைப்பாங்க. நீங்கள் முதல்வர் உட்காரணும் 10 நாள் 15 நாள் எழுந்திரிச்சு வெளியே போன போய் தானே ஆகணும். பாஜக கூட சிந்தனை என்னொன்னு தமிழ்நாட்டை ஆளணும். குமாரசாமி, ஏக்நாத் ஷிண்டே, சரி உத்தவ் தாக்கரேக்கு நடந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்குது. அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? இந்த கவர்ச்சி தான், எல்லாமே வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்த்து நீங்கள் முதலமைச்சர் இருங்க, நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் உட்கார வச்சுட்டு ஒரு 10-15 நாள் எழுந்து போன எடப்பாடி முடியாதுன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. இல்லை வந்து பிஜேபி